மஹாஸ் கிச்சனுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னு என்ன அப்படின்னா போலி செய்ய போகிறோம். போலி அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது இனிப்பு டேஸ்ட்டு வேறு இருக்கும் இல்லையா. மைதா மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மாவு பிசைகிறதுக்கு 1 சிட்டிகை மஞ்சள் தூள், எண்ணெய் கொஞ்சம் விட்டு பிசைகிறதுக்கு தண்ணி. ஓகேங்களா. இது மாவு பிசைகிறதுக்கு. பூர்ணத்திற்கு கடலைப்பருப்பு அண்டு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெல்லம் வேணும்னா நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை கூடயே ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஏலக்காயை தனியாக வேணாலும் பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நம்ம மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். இதில் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிறோம். மைதா மாவுக்கு ரொம்ப தண்ணி சேர்த்தாதீங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துனா நல்லா இருக்காது. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இதாக பிசைஞ்சுக்கோங்க. 1 சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, ரொம்ப உப்பு சேர்த்தாதீங்க. தேவையான அளவு லைட்டாக உப்பு இருந்தால் போதும், ஏன்னா இனிப்புக்காக செய்கிறோம் இல்லையா. அதனால் கொஞ்சமாக உப்பு கலந்துட்டு இந்த மைதா மாவை இப்படி கொட்டி நல்லா பிசையணுங்க. தண்ணி கொஞ்சம் பார்த்து விடுங்க. ரொம்ப இதாக இருந்தால் நமக்கு போலி செய்கிறதுக்கு கொஞ்சம் பதம் சரியாக வராது. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி ஒட்டக்கூடாது, அதனால் கொஞ்சமாக இதுக்கு நல்லெண்ணெய் விட வேண்டாம், தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் போலி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இது மாதிரி இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நெருத்தியாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ பூர்ணத்துக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த கடலைப்பருப்பை வேக விட போகிறோம். கடலைப்பருப்பை வேக விடணும். 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பை வேக விட்டு நல்லா மசிச்சுட்டு அது கூடவே மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஒரு மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து இனிப்பு போடணும், ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கடலைப்பருப்பை நல்லா இப்படி வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை நல்லா ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிக்கிட்டு பூர்ணத்துக்கு வெல்லத்தோடு சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வடிகட்டியில் வடிகட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை மிக்சியில் அந்த வேக வச்ச பருப்பை ஒரு போகிறோம். இப்போ பாருங்கள், வானொலியில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறோம். நெய் விட்டுட்டு இதில் நம்ம இந்த நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, அந்த நாட்டு சர்க்கரை கூட நான் சொன்னேன்ல ஏலக்காய் சேர்த்து வச்சுருக்கேன்னு, அதையும் சேர்த்து இப்படி கொட்டிக்கிட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறுங்க. இப்போது இதில் லைட்டாக கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்படியே அந்த வெல்லம் நாட்டு சர்க்கரை பாகு மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா ஒரு மாதிரி கரையணும். இந்த கரையிற ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கடலைப்பருப்பு வெந்ததை இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி வச்சுருக்கோம். உதுத்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை எடுத்து இப்போது இதை போட்டு நல்லா கலந்து ஒரு பூர்ணம் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இப்போது பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம போலி போடுறதுக்கு மாவுக்குள்ளே வச்சு பூர்ணத்தை நம்ம ரெடி பண்ணி தேய்க்கலாம். இப்போது நம்ம ஒரு வாழை இலையில் நல்லா எண்ணெயை தடவிருக்கோம், நல்ல எண்ணெயை. இப்போ இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாவை இப்படி உருண்டை மாதிரி உருட்டிட்டு எடுத்துகிட்டு இப்படி தட்டுங்க. தட்டிட்டு இதை பூர்ணம் நமக்கு நல்லா இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. பூர்ணத்தை நான் இப்போ தேவைக்காக ஊட்டி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எடுத்து இந்த மாவுக்குள்ளே வைங்க. வச்சுட்டு இது போல் மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இதை வச்சு அப்படியே எண்ணெயை தொட்டு இப்போது நம்ம எவ்வளோ தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்க போகிறோம். சரியா. எண்ணெயை தடவிட்டு அப்படியே தட்டுங்க. எண்ணெய் தடவிட்டு தட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். அப்போது உங்களுக்கு அந்த பூர்ணத்தோடு சேர்ந்து இந்த வெளியில் அந்த இதோடு சேர்ந்து அப்படியே எல்லாம் மேட்ச் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டுங்க.
கொஞ்சம் பூர்ணம் கூட அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா இதாகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது மாதிரி எடுத்து நல்லா இப்படி லேசாக தட்டி நம்ம அப்படியே தோசை தவாவில் போட்டு எண்ணெய் விட்டு திருப்பி முதல்ல போட்டுட்டு எண்ணெய் விட்டு அப்புறம் திருப்பி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கல் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம அந்த போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த போலியை வந்து இது மாதிரி போடணும். போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி நம்ம எண்ணெய் விட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நான் ஆயில் இன்னும் விடலை. இந்த டைமில் நம்ம ஆயில் வந்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் விடுறேன். ஏன் அப்படின்னா நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது. ஸோ பாருங்கள், இதுக்கு பேரே மாப்பிள்ளை போலி தான். ஏன் அப்படின்னா மஞ்சள் கலரில் நல்லா மங்களகரமாக இருக்குது இல்லையா, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போலியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.